ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம சுடர் நம்ம அபிக்காக கேக்கெல்லாம் வாங்கிட்டு போயாச்சு. அந்த கேக்கு நம்ம வெற்றி வாங்கி கொடுத்தது தான். வெற்றி நம்ம சுடர் வாங்கிட்டு வந்த கேக்கை அதாவது கீழே தட்டி விட்டு அதை வேஸ்ட் ஆக்கிட்டாரு. ஸோ அதுக்கு பதிலாக கேக் வாங்கி கொடுத்துருப்பாரு. இப்போது வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணணும், அதுக்கு அம்மு சீக்கிரமாக தூங்கணுமே தருண் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. ஸோ 8 o'clock தான் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம சுடர் என்னென்னமோ சொல்லி ஒரு வழியாக நம்ம அபியை தூங்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தருண் வீட்டில் உள்ள எல்லாருமா சேர்ந்து வீடவே ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணுறாங்க. கரெக்டாக ஷார்ப்பாக 12 மணிக்கு நம்ம அபியை பலூன் வெடித்து அவங்கள எந்திரிக்க வச்சு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அபி அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க. இப்போது கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே கேக் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம அதாவது அபிக்கு பிறந்த நாள் இல்லையா, வீட்டில் எல்லாருமே குளித்து முடிச்சுட்டு கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது கோவில்லையுமே இங்கே நம்ம அதாவது சண்முகம் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே டெக்கரேஷன் பண்ணி அங்கே ஒரு கேக் கட் பண்ணலான்னு அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அபியோட பிறந்த நாளை நம்ம சண்முகம் மறந்துட்டாங்க. ஸோ வீட்டில் நம்ம சுடர் கேக் கட் பண்ணாங்க. அதே சமயம் சண்முகம் கோவிலில் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவிலவே அப்படியே அழகாக அலங்கரித்து வச்சுருக்காங்க. பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி கோவில் அவ்வளோ அலங்காரமாக இருக்குது. ஸோ இங்கே ஐயர் நம்ம சண்முகத்துக்கு கால் பண்ணுறாங்க. தம்பி, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் ரெடியாக இருக்குது, நீங்கள் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கோவிலுக்கு போய் பார்த்தா இங்கே நம்ம அபி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அண்ணா, என்னன்னா கோவில் ஃபுல்லாக அலங்காரமாக இருக்குது, ஏதாவது திருவிழாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி கேட்குறாங்க. இல்லைடா அபி, அது இந்த அண்ணன் உனக்காக ரெடி பண்ண ஏற்பாடுன்னு கூட சொல்லலாம். உன்னுடைய பிறந்தநாள் விழாவுக்காக நான் கோவிலவே அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். நீ இங்கே இன்னும் சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக தான் இதை எல்லாத்தையுமே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம அபி அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க. இப்போது கோவிலில் வச்சு தான் இங்கே நம்ம வெற்றியும் கருணாவும் இப்போ அபியை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. கருணா, இங்கே பார்த்தியா, குடும்பத்தோடு வந்திருக்கா, இவளுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போது ஒரு 10-15 பேர் இவளுக்கு துணையாக இருக்காங்க போல், இவங்க தான் இவளோட ஃபேமிலி. ஆனால் என்ன உறவுனாலாம் எனக்கு தெரியல வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கருணா சொல்கிறாங்க. இப்போது வெற்றி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. தப்பு பண்ணது அபி தானே, அதனால் எதுக்காக அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே பாதிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ கருணா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு கருணா, தப்பு பண்ணது அபி தான், அதனால் தண்டனை அனுபவிக்க வேண்டியது அவன் மட்டும்தான். அதுக்காக அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நம்ம தண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கருணாக்கு கோவம் வருது. இருந்தாலும் அதை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வெற்றி முன்னாடி கோவப்படக்கூடாது, நம்ம வெற்றிக்கு தெரியாமவே இந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இங்கே நம்ம வெற்றி நல்லா பார்க்குறாங்க அவங்க ஃபேமிலியை. அப்போ தான் நம்ம சுடர் அவங்க கூட இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்ன சுடரும் இருக்கா, சுடரோட ஃபேமிலியாக இருக்குமோ, சுடருக்கும் அபிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நம்ம வெற்றி பயங்கர யோசனையில் இருக்காங்க. இப்போது நம்ம வெற்றியை பார்த்த சுடர் ஓடி கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சொல்லு சுடர், நீ எப்படிங்க, யார் அவங்கெல்லாம்? நான் சொன்னல, என் அம்மு, அதுக்கப்புறம் என் மாமாவோட ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. என் அம்முக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னல, என் அம்மு அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை காட்டுறாங்க. நம்ம வெற்றி ஷாக்காகி போய் நிற்கிறாரு. என்ன சொல்கிற சுடர், உன் அம்முவா, அவங்க என்ன ரிலேஷன்? அதான் சொன்னேனே என் அம்மா, இல்லை என் ஃப்ரெண்டு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. இப்போது நம்ம இது சுடர் கேப்டன், நீங்கள் வாங்க கேப்டன், நான் உங்களை அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், ப்ளீஸ் கேப்டன் வாங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வேண்டாம், நான் இங்கேருந்து போகிறேன், அங்கே வந்தேன் அப்படின்னா ஏதாவது கோவத்தில் கத்திடுவேன். என்ன கேப்டன் சொல்கிறீங்க, கோவமா, நீங்கள் எதுக்காக கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக கேட்குறாங்க. சுடருக்கு எதுவும் தெரியாது இல்லையா, அதனால். இப்போ வெற்றி இல்லை சுடர், நான் வரல, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கர்ணா வெற்றி வா வெற்றி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கர்ணா சண்டை போடணுன்றதுக்காகவே போகிறாங்க. இங்கே வெற்றிக்கு தெரியும் கோவத்தில்
கோவத்தில் கர்ணா ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெற்றி இருந்துட்டு கர்ணாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக தான் பார்க்குறாங்க. இருந்தாலுமே கர்ணாவால் தாக்கு பிடிக்கவே முடியல. ஸோ கர்ணா ரொம்பவே வேகமாக அபிக்கிட்ட போயிட்டு, ஏய் எப்படி நீ திரும்பவும் வெளியே வந்த, என்ன பண்ணிட்டு வந்த, நீ வெளியே வந்ததுமே கரெக்டாக ஃபஸ்ட்டு என்ன தான் டார்கெட் பண்ணவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாரு, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஒழுங்காக நீ ஜெயிலுக்கு போய் உட்காந்துக்கோ. அப்படி இல்லைன்னா நீயும் உயிரோடு இருக்க மாட்ட, உன் குடும்பத்தில் உள்ள ஒருத்தனும் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது கர்ணா வந்து மிரட்டுறாங்க. இங்கே கேப்டன் அதாவது வெற்றிக்கு கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா சுடர் வந்து பயந்துருவாளோ அப்படின்ற ஒரு தயக்கமும் இருக்குது. கர்ணா வா கர்ணா, இப்போ எதுவும் வேண்டாம். என்ன வெற்றி, உன் ஒய்ஃபை பார்த்ததும் உனக்கு மனசு மாறிடுச்சா? நீ அதுக்காக தான் இப்போது தடுத்து கூட்டிகிட்டு போறியா? உன் பொண்டாட்டியை நான் கண்டிப்பாக கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கர்ணா வந்து பயங்கரமாக கோவமாக பேசுகிறாங்க. ஸோ இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு கர்ணாவை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம கர்ணா வந்து கேட்குறதாவே இல்லை. இங்கே பாருடி, உன்னை இப்போவே நான் கொண்டு போடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு கோவம் வந்துடுது. நிறுத்துங்க, நீங்கள் யாருங்க, எதுக்காக என் அம்முவை கொண்டு போட்டுடுறேன் அது இதுன்னு சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், என் அம்முக்கு ஏதாவது ஒன்றுனா நான் கண்டிப்பாக அதை பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். தேவையில்லாமல் நீங்கள் என் அம்முக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் அம்மு எந்த தப்பும் பண்ணல, ஒழுங்காக இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது யார், சுடர் நீ அமைதியாரு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. அபிக்கு எதை நினச்சும் பயம் இல்லை, சுடரை நினச்சி தான். சுடர் தன்னோட குழந்தை அப்படின்ற விஷயம் கர்ணாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்ம சுடரை கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மட்டும்தான் பயப்படவும் செய்கிறாங்க. இங்கே பாரு கர்ணா, நான் உன்னை பழி வாங்கணுன்றதுக்காகலாம் இங்கே வரவே இல்லை. நான் பரோல் மூலமாக படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். மற்றபடி எனக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே துப்பாக்கி எடுத்துகிட்டு வயிற்றுலேயே சுட்டுடுறாங்க. நம்ம அதாவது அபி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. சண்முகம் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே சண்முகம் இருந்துட்டு கர்ணாவோட ஷர்ட்டை பிடிச்சி, டேய் எதுக்காகடா என் தங்கச்சியை அபியை இப்படி கொண்டு போட்டுட்ட, ஐயோ சுட்டுட்டியேடா, என் தங்கச்சி மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் பயங்கரமாக அழுகிறாரு. டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு நோக்கி பக்கமாக தள்ளிட்டு இங்கே கர்ணா பாட்டுக்கு போயிடுறாங்க. வெற்றி இருக்காங்கன்றது ஞாபகம் கூட இல்லை. அங்கேருந்து போயிடவும் நம்ம வெற்றிக்கு என்னதான் நம்ம அபி மேலே கோவமாக இருந்தாலும் சுடர் அழுதுகிட்டே இருக்காங்க. அம்மோ உங்களுக்கு எதுவும் ஆகாது அம்மோ, நீங்கள் என்னை விட்டுட்டு போகக்கூடாது அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து பயங்கரமாக அழுகிறாங்க. கேப்டன் வந்து காப்பாற்றுங்க கேப்டன், ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆபத்து, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உதவி செய்யணும் கேப்டன், ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, தயவு செஞ்சு வாங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், யாரும் வர வேண்டாம், இங்கே நிற்கிறவங்களால தான் நமக்கு பிரச்சனையே வரப்போகுது, தேவையில்லாமல் யாரையும் கூப்பிடாத, கேப்டன் கேப்டன்னு இத்தனை நாளாக பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன், அது இவன் தானா, இவன்லாம் ஒரு ஆளே கிடையாது, யாரும் நமக்கு உதவிக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி உடனே இங்கே நம்ம அபியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. சுடர் அழுதுகிட்டே இருக்காங்க. தருண் இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், கண்டிப்பாக அத்தைக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத சுடர், ப்ளீஸ் சுடர், அழுகாத சுடர் அப்படின்னு சொல்லிட்டு தருண் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சண்முகம் பயங்கரமாக உள்ளுக்குள்ள அப்படின்னு நொந்து போயிருக்காங்க. ஏன்னா நம்ம சண்முகத்துக்கு 100 மடங்கு என்ன 1000 மடங்கு நம்ம அபியை வந்து ரொம்ப பிடிக்கும். தன்னோட தங்கச்சி நல்லா இருக்கணும், ஜெயிலுக்கு போகக்கூடாது, அவளோட வாழ்க்கையை அவள் நல்லபடியாக வாழணும், இத்தனை நாளாக அவள் கஷ்டம் அனுபவிச்சதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் வந்து நினைக்கிறாங்க. அதனால உடனே இங்கே டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் அபிக்கு எதுவும் ஆகாதில்ல, தயவு செஞ்சு அபியை காப்பாற்றிடுங்க ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் வந்து டாக்டர்கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க. ஸோ டாக்டருமே இங்கே பாருங்கள், இப்போதைக்கு எங்களால் எதுவும் சொல்ல முடியாது, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது, அதாவது குண்டு வந்து உள்ளே நல்லா பாஞ்சிருக்கு, அதை வந்து எடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும், நிறைய செலவாகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. டாக்டர் எவ்வளோ செலவானாலும் சரி, நான் எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாற்றிடுவேன், எவ்வளோ பணம்னாலும் உங்களுக்கு கட்டிடுவேன், தயவு செஞ்சு நீங்கள் என் அபியை காப்பாற்றிடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்களும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், நீங்கள் கொஞ்சம் இங்கே வந்து எங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் நீங்கள் போயிட்டு உட்கார்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டாக்டர்ஸ் நர்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளுக்கும் வெளிக்குமா போய்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு பதட்டமாக இருக்குது
சண்முகத்துக்கு இங்கே சுடருக்குமே பயங்கர அழுகையாக இருக்குது. இப்போ சண்முகம் பக்கம் வந்து மாமா அம்முக்கு எதுவும் ஆகாது இல்லை மாமா, ஏன் மாமா அம்முக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, ஜெயிலுமே அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, அம்மு இந்த வெளி உலகத்தை பார்க்கணும், வெளி உலகத்துக்கு வந்து அம்மு சந்தோஷமாக இருக்கணும், அம்மு கூட நம்ம எல்லாருமே இருக்கணும்னாலாம் எனக்கு எவ்வளோ ஆசை இருந்தது தெரியுமா, ஏமாம்மா நமக்கு மட்டும் அந்த கடவுள் கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம சண்முகம் இருந்துட்டு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு சுடரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. இங்கே பாரு சுடர், கண்டிப்பாக அம்முக்கு எதுவும் ஆகாது, நீ அழுகாத சுடர், ப்ளீஸ் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரளாக்கு இங்கே அபிக்கா குண்டாடி பட்டது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் இதன் மூலமாக எக்கச்சக்கமான செலவுகள் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சரளா இருந்துட்டு சண்முகம் கிட்ட, எங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அபிக்கு எதுவும் ஆகாது, ஆமாம் எம்பிட்டு செலவாகும், இங்கே பாரு சரளா, தேவையில்லாமல் என்கிட்ட வாங்கி கட்டிக்காத, செலவை பற்றி என்கிட்ட பேசவே பேசாத, கோடி ரூபாய் ஆனாலும் அபிக்காக நான் செலவு பண்ணுவேன், என் தலையை அடமானம் வச்சாவது அவளை நான் காப்பாற்றி கொண்டு வருவேன், என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே நம்ம இது சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாரு சரளா, தயவு செஞ்சு என்கிட்ட எதுவுமே பேசவே பேசாத, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிடுறாங்க. ஸோ வெற்றிக்கு இங்கே நம்ம அபியோட நினப்பாவே இருக்குது, அபியை போய் பார்க்கலாமா அப்படின்னு தோணுது. இல்லை அவளே ஒரு கொலைகாரி, அவள் எந்த தப்புமே பண்ணாத பார்வதி அக்காவை கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனவ, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான தண்டனையை அவள் அனுபவிச்சு தான் ஆகணும், தப்பு பண்ணவங்க தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, அதுக்கு தான் அந்த கடவுள் அப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து நினைக்கிறாங்க. இப்போது இங்கே வெற்றி கருணா வந்து ஒரு வேலை விஷயமா இங்கே வெற்றியை வந்து வெளியே அனுப்புகிறாங்க. போகிற இடத்துல மாணிக்கத்தை பார்த்த நம்ம வெற்றி ஓடி பிடிச்சி துரத்தி ஒரு வழியாக நம்ம மாணிக்கத்தை வந்து வெற்றி பிடிச்சிடுறாங்க. டேய் நீலடா, இத்தனை நாளாக நீ கருணாவை எதுக்காக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த, ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி நீ பணம் பறிக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ மாணிக்கம் அவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் நான் எதுவுமே பண்ணல, என் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் யாருமே பிளாக்மெயில் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய் உன்னை பற்றி எனக்கு தெரியும், ஒழுங்காக நீ எதுக்காக கருணாவுக்கு அடிக்கடிக்கு கால் பண்ணி நீ பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்த, எதுக்காகன்னு ஒழுங்காக சொல்லுடா. ஆமாம் கருணா பற்றின விஷயம் ஏதோ உங்ககிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க, அது மில்லன் இல்லை நம்மளாம் சொல்லக்கூடாது, அவனா அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரகசியம் ஒழுங்காக சொல்லுடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடி வெளுத்து பொழக்கிறாங்க. அதுக்கப்புறம் பயந்துக்கிட்டு இங்கே சண்முகம் வந்து, பார்வதியை கொலை பண்ணது கருணா தான், அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருந்தது, ஆனால் இப்போ இல்லை, ஆனால் பார்வதி அக்கா செத்ததுக்கு காரணமே அந்த கருணா தான், தப்பு பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அபி, உன்னையும் அபியையும் நிரந்தரமாக பிரிக்கணுன்றதுக்காக கருணா தான் அபி மேலே பழிய போட்டது, அதாவது அபி தப்பு செஞ்ச மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணது இந்த கருணா தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஆதாரம் என்கிட்ட டூப்ளிகேட்டாக தான் இருக்குது, ஒரிஜினல் இல்லை, ஒரிஜினல் வந்து போன டைம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் ஆதாரத்தை காட்ட சொல்கிறாங்க. அதை பார்த்த நம்ம வெற்றி அப்படியே பயங்கரமாக ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. என்ன அப்படின்னா அதில் மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கும், நம்ம பார்வதி விஷம் கொடுத்து தான் சாகடிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து தான் கத்தியால் குத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக அதில் போட்டிருக்கு. என்ன ஒன்று அது ஒரிஜினல் இல்லை, நிறைய காப்பி எடுத்து வச்சுருப்பாங்க போல் இந்த அதாவது இந்த மாணிக்கம். ஸோ அதை பார்த்ததுமே வெற்றி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அபியை 10 வருஷமாக நம்ம கஷ்டப்பட வச்சுட்டுமே தப்பே பண்ணாமல் இத்தனை நாளாக அவள் அதாவது தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. இன்றைக்கி கருணா அவன் பண்ண தப்புக்கு அபி தண்டனை அனுபவிச்சதே பெரிய விஷயம், இன்றைக்கி அவளை கொண்டு போகிறதுக்குமே தயங்காமல் இருக்கானே, கருணா எவ்வளோ சுயநலவாதியாக இருப்பான், அவன் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இந்த கருணாக்கு அப்புறம் இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம அபியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. சுடர் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது வெற்றியை பார்த்ததுமே சுடர் ஓடி போய், கேப்டன் என் அம்முக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, இப்போ வரைக்குமே என் அம்மு கூட என்னால் பேசவே முடியல, டாக்டர்ஸ் யாருமே என்னை உள்ளவே விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கேப்டன், என் அம்முக்கு எதுவும் ஆகாதில்ல, என் அம்மு திரும்ப வந்துடுவாங்கள்ல, அவங்க மட்டும் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. ஸோ சுடர் வந்து இப்போது நம்ம தன்னோட மகன் அப்படிங்கிற விஷயமே இங்கே நம்ம வெற்றிக்கு தெரியாது. அப்படி இருக்கிற
இப்போ வரைக்குமே தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படி தெரிய வந்ததுன்னா நம்ம வெற்றி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதையும் விட நம்ம அபிக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. இப்போது டாக்டர் எல்லாருமே ரொம்பவே வேகமாக விறுவிறுப்பாக அதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சண்முகம், சரளான்னு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம டாக்டருமே ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ஃபுல்ஃபில்லாக முடிச்சுட்டு வராங்க. அதாவது காலையில் இந்த இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா ஈவினிங் ஆகிடுது. இப்போது நம்ம சண்முகம் இருந்துட்டு டாக்டர் காலையிலே விழுந்து, சார் ஏன் தங்கச்சி அபிக்கு எதுவும் இல்லைல்ல சார், உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல, அவளை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிடலாம்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக ரெடி ஆகிடுவாங்க, நீங்கள் கவலையே படாதீங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே நாங்கள் ஒட்டுமொத்தமாக கொடுத்துருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்களோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதே சமயம் இப்போ வரைக்குமே ஒரு 6 லட்சம் 7 லட்சம் ஆயிருக்கு. நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கே 10 லட்சத்துக்கு மேலே ஆகும். அதை நீங்கள் எல்லாத்தையுமே கட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் சண்முகம் அப்படி இடிஞ்சு போயிடுறாரு. ஏன்னா ரொம்பவே வறுமையான நிலையில தான் அவர் இருக்கார். ஸோ அப்படி இருக்கிறப்போ 10 லட்சம்ன்றது அவருக்கு பெரிய அமௌண்ட்டு தான். ரொம்பவே மறண்டு போயிடுறாரு. சரளாக்கு நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. என்ன இது, இவங்க வந்து நமக்கு செலவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த ஜென்மத்து முழுவதும் எடுத்தா கூட, அதாவது முடித்தா கூட இவ்வளோ பணத்தை நம்ம பார்ப்போமான்னு தெரியாது. ஆனால் இந்த அளவுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, ஐயோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா அப்படியே எல்லாருக்கிட்டேயும் புரட்டி போட்டால் கூட 10 லட்ச ரூபாய் கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். இவங்க எங்கேயாவது கடனை வாங்கி வச்சு ஒவ்வொரு ரூபாய்க்கும் நம்மளால் பிச்சை எடுக்க விட்டுருவாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரளா வந்து நினைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கேப்டன் உடனே எங்கள் சண்முகத்துக்கிட்ட வந்து, இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, அபியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு, ஒட்டுமொத்த பணத்தையுமே நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சண்முகம், இல்லை யாரும் தேவையில்லை, என் தங்கச்சி உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற யாருமே இங்கே இருக்க வேண்டாம், ஒழுங்காக இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம வெற்றி வந்து சண்முகத்தோட காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிருங்க, இது அபி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது, கண்டிப்பாக இனிமேல் அபி ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நான் அவளை கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்துடுவேன், இத்தனை வருஷமாக அவளை நான் கஷ்டப்படுத்துனது எல்லாமே போதும், பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அவ, இனிமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவளுக்கு இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம வெற்றி வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நான் தப்பாக உணர்ந்துட்டேன், நான் அபியை சந்தோஷமாக பார்த்துப்பேன், அது மட்டும் இல்லாமல் இப்போது ஹாஸ்பிட்டல் செலவு எவ்வளோ ஆனாலும் சரி, நான் அபியை எப்படியாவது காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து இங்கே சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. சண்முகத்துக்குமே அப்போ தான் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. வெற்றி அதே சமயம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, நான் அபி தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் பார்வதி அக்காவுமே அபியும் சரி என்னையும் சரி ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அவங்கள போய் இவ கொன்று போட்டுட்டாளேன்னு சொல்லிட்டு தான் நான் கோவமாக இருந்தேனே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை, அவங்களுக்கு எதுவும் ஆகாமல் இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, என் ஃப்ரெண்டு உயிருக்கு உயிராக நேசித்த ஃப்ரெண்டு தன்னோட ஒய்ஃபை கொன்று போட்டுட்டு என்னுடைய பொண்டாட்டி மேலே பழிய போட்டுட்டான், அவன்லாம் உருப்படவே மாட்டான், கண்டிப்பாக தப்பு பண்ணதுக்கான தண்டனையை அந்த கர்ணா அனுபவிச்சு தான் ஆகணும், நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, இனிமேல் அபிக்கு எந்த ஒரு தப்பான விஷயமும் நடந்துடாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றி வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம அதாவது சண்முகத்துக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து போகிறாங்க. கேப்டன், அம்மாவை காப்பாற்றிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அம்மாவா, ஆமாம் அம்முவை. உடனே சண்முகம் இருந்துட்டு, ஆமாப்பா இவ உங்களுக்கு பிறந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட இங்கே நம்ம வெற்றியும் அப்படியே பயங்கரமாக அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஜெயிலே பிறந்து ஜெயிலே வளர்ந்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஊருக்கு வந்து ஒரு ஸ்கூலுக்கு சேர்த்து விட்டேன், எங்கள் வீட்டில் தான் இருந்திருந்தா,
அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. வெற்றிக்கு பயங்கர அழுகலிக்காக வருது. சுடரை கட்டி அணைச்சிக்கிறாங்க. சுடருக்குமே தன்னோட அப்பா இவங்க தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஏன்ப்பா இத்தனை நாளாக என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, அம்மாவையும் அப்பா என்னையும் ஏன் நீங்கள் வந்து ஜெயிலில் பார்க்கவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்குறாங்க. நம்ம வெற்றியால் பதில் சொல்லவே முடியலை. என்னை மன்னிச்சிடுடா தங்கம், இனிமேல் எதுக்காகவும் உங்கள் 2 பேரையும் நான் தவிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து சொல்லிட்டு, இங்கே பார் நீ கவலையே படாத அப்படியே நான் எப்படியாவது காப்பாற்றிடுவேன், போய் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றி வந்து பணத்தை ரெடி பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. இப்போது சுடர் இருந்துட்டு நம்ம சண்முகங்கிட்ட இங்கே பாருங்க மாமா, இனிமேல் அம்மாவுக்கு எதுவும் நான் ஆயிடாதுன்னு நான் நினைக்கிறேன். டாக்டருமே நல்லபடியாக தான் வார்த்தையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் என் கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி என் அப்பா யாருன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் என் அப்பா அவர் தான் சொல்லி தெரியாமையவே இத்தனை நாளாக அவர் கூட நான் பழகிக்கிட்டு இருந்திருக்கேன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அதிசயமாக இருக்குல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி தங்கம், இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் நடக்காது, உனக்கும் அப்பிக்கும் எந்த பிரச்சனையும் வரவிடாமல் நான் பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா தப்பையும் உணர்ந்து உன் அப்பாவே வந்துட்டாரு, இனிமேல் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம வெற்றி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்ட்டு எல்லார்கிட்டேயும் கேட்குறாங்க. யார்கிட்டையுமே பணமே கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு திக்கல் முக்கல் ஆடி இருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு சேர்த்து வச்சது ஒன்றே ஒன்று தான். ஒரு இடத்துல அதாவது நிலம் வாங்கி வச்சுருக்காங்க போல். சரி நம்ம அதை விற்றுடுவோம், அதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவசரமாக வர வச்சு ஏதோ ஒரு வேலைக்கு விற்கிறாங்க. அதாவது ஒரு 20 லட்ச ரூபா சேருது. ஸோ அந்த பணத்தை கொண்டு வந்து இங்கே சண்முகத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. என்னப்பா தம்பி, பணம் அதிகமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க இதில் 20 லட்ச ரூபா இருக்குது, எவ்வளோ ஆகுதா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ பணம் இம்புட்டு பணம் எப்படி தம்பி ரெடி பண்ணீங்க, உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் நான் கடனெல்லாம் வாங்கலை, எனக்குன்னு வச்சுருந்த ஒரே ஒரு நிலத்தை விற்றுட்டேன், எனக்குன்னு இருந்ததே அதுதான். அபியை விட எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது, அதை நான் விற்றாச்சு. இப்போது அபி நல்லபடியாக உயிர் பொழைச்சி வந்துட்டா அப்படின்னா அதுவே எனக்கு போதுங்க. தயவு செஞ்சு இந்த பணத்தை கட்டி அவளை எப்படியாவது நம்ம காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சண்முகம் நினைக்கிறாரு இவர் நல்லவர் தான், ஆனால் இவர் கூட இருந்த அந்த கருணா தான் நல்லவர் இல்லை. அவரால் தான் இப்போது நம்ம தங்கச்சி அபியும் சரி இவரும் சரி 2 பேரும் வாழ்க்கை இழந்துட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்க. கண்டிப்பாக அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். வேலையாக அந்த கருணாவை தான் ஜெயிலில் பிடிச்சி போடணும் அப்படின்ற மாதிரி. இப்போது கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே நம்ம அபி வந்து கண்ணை விழிச்சிடுறாங்க. விழிச்சு பார்த்தா பக்கத்தில் நம்ம சுடர், வெற்றி, சண்முகம் இவங்க எல்லாருமே இருக்காங்க. வெற்றியை பார்த்தா நம்ம அபிக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இவர் எப்படி அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக அதாவது மெதுவாக பேசுகிறாங்க. இப்போது சண்முகம் இருந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. வெற்றி இருந்துட்டு அபியோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு அபி, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, கண்டிப்பாக அந்த கருணாவை நான் ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட மாட்டேன். எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்திருக்கான், என் கூடவே இருந்து இத்தனை வருஷமாக என்னை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீ 10 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, எவ்வளோ ஒரு நரக வேதனையை அனுபவிச்சிருக்குவ, எல்லாத்துக்குமே அந்த கருணா தானே காரணம். அந்த கருணாவை உண்டுலன்னு பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நீ குணமாய் வரணும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். இனிமேல் எக்கார்ந்து கொண்டும் உன்னை நான் ஜெயிலுக்கு போக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அபி இருந்துட்டு, இங்கே பாரு வெற்றி, நீ எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயம் அந்த கருணாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உன்னை கொண்டு போகிறதுக்கு கூட அந்த கருணா தயங்கவே மாட்டான். நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கவலையே படாத அபி, எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அபியையுமே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த வேலையாக இங்கே நம்ம சரளாவை கூப்பிட்றாங்க. அண்ணி இங்கே வாங்க அண்ணி, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அண்ணி, இந்த வீட்டை உங்கள் பேர்லேயே நான் எழுதி வச்சிடுறேன். இந்த வீடு எனக்கு எதுக்காக, நீங்கள் எவ்வளோ வசதியாக இருந்தீங்க ஃபஸ்ட்டு கல்யாணம் அதாவது என் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ, இப்போது என்னால் தானே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. நான் மட்டும் வெற்றி கூட ஓடி போகலை அப்படின்னா நீங்கள் ஒரு பணக்கார வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்படி ₹1க்கும் 10க்கும் 5க்கும் நீங்கள் அதாவது கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்காதுல்ல. அதுக்காக நான் இதை உங்களுக்கு கைமாறாக கொடுக்குறேன்னு நினச்சிக்கோங்க. இதை உங்கள் பேர்லேயே எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாரு அபிமா, அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா நீங்கள் சும்மா இருங்கண்ணே, அண்ணி கண்டிப்பாக நீங்கள் இதை என் அன்பளிப்பாக வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ வேண்டாம் அபி, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை உங்கள் பேரில் நான் எழுதி வைக்க தான் போகிறேன். நீங்கள்
எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீங்க, அதுக்காக தான் என் அண்ணனும் நீங்களும் எப்பவுமே கஷ்டப்படாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி வந்து நினைக்கிறாங்க. இப்போது நம்ம சுடர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. வெற்றி தூக்கி வச்சுக்கிறாரு. அப்பா நீங்கள் இப்படி என்ன தூக்குவீங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன ஸ்கூல் கூட்டின்னு இப்படிலாம் நிறைய ஆசை இருக்குப்பா. ஆனால் எதுவுமே நான் அனுபவிக்கவே இல்லை. இனிமேல் எனக்கு எல்லாமே இருக்குப்பா. அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, என் ஃபேமிலி இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறேன், ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இப்படி எனக்கு எல்லாருமே இருக்காங்க. நினச்சி பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றியுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இத்தனை நாளாக குழந்தைய நம்ம தன்னந்தனியாக தவிக்க விட்டுட்டோமேன்ற குற்ற உணர்ச்சியே நம்ம வெற்றிக்கு அவ்வளோ ஒரு அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசி விளையாடிட்டு அதுக்கப்புறம் அபிக்கிட்ட வந்து, அபி நான் கருணாவை பார்த்து பேச போகிறேன். அவன்கிட்ட போயிட்டு ஷர்ட்டை பிடிச்சி, என்னடா நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க, இப்படி நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அபி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ வெற்றி, வேண்டாம் வெற்றி, வேண்டவே வேண்டாம், நீ அங்கே போகாத வெற்றி, நீ தனியாக போய் இதெல்லாம் கேட்கவே கேட்காத. ஃபஸ்ட்டு நம்ம போலீஸ்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போடணும். அவன் வெளியே இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக உனக்குமே ஆபத்து தான் வெற்றி. உன்னை கூட பார்க்கவே மாட்டான். அவன் சுயநலத்துக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம அபி வந்து சொல்கிறாங்க. சண்முகமுமே ஆமாங்க, ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் போகாதீங்க, எல்லாமே நம்ம பொறுமையாக ஒவ்வொன்றா யோசிச்சு பார்த்து தான் செய்யணும், தயவு செஞ்சு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. இப்போது இங்கே நம்ம வெற்றி வந்து ஒரு வழியாக அந்த கருணாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா தப்பு பண்ணதுக்கான தண்டனையை அந்த கருணா தான் அனுபவிச்சு ஆகணும். அபி, சுடர், வெற்றி இவங்க 3 பேருமே அவங்களோட வாழ்க்கையை அவங்க நினச்ச மாதிரி சிறப்பாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி தருவீங்க. இனி இன்னும் என்னெல்லாம் ட்விஸ்ட் வரப்போகுதோ அதை எல்லாமே வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.